வணக்கம் மக்களே, வெல்கம் டு சிஎம் ட்ரோஃபி 2025. நம்ம இப்போ பார்க்க போகிறது விமென்ஸ் பேட்மிண்டன் ஃபைனல் தாங்க. தூத்துக்குடியை சேர்ந்த என்ஆர்கே ஹரிணி வர்சஸ் செங்கல்பட்டூஸ் பிரவந்திகா நம்ம ஏற்கனவே செமிஃபைனலில் பார்த்தோம். எப்படி ஒரு செட் ட்ராப் பண்ணியிருந்தாலும் அடுத்து 2 கேம்ஸையும் ஜெயிச்சு ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆனாங்கன்னு அதே மாதிரி ஒரு ரூட்டு தாங்க எடுத்திருக்காங்க என்ஆர்கே ஹரிணி. லைவ் ஃப்ரம் தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி செங்கல்பட்டூர்லேருந்து உங்களுக்காக நேரலையில் ஃபேன் கோட் மூலியமாக இந்த ஒரு போட்டியை காணொலியில் காட்ட போகிறோம். அண்ட் என்னோட காமெண்ட்ரி பாக்ஸில் இணைய போவது நவீன் ஷௌரி. நவீன், வெல்கம். ஹவ் எக்ஸைட்டட் ஆர் யூ ஃபார் திஸ் ஃபைனல்? அண்ட் நவீன் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு சில நொடிகள் ஆகலாம். பட் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நம்ம இந்த கேர்ள்ஸ் வார்ம் அப்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வரதை நம்ம பார்க்குறோம். அண்ட் இந்த எல்லோ ஜெர்சி போட்டிருக்கிறது பிரவந்திகா அண்ட் ரெட் ஜெர்சி போட்டிருக்கிறது ஹரிணி. 2 பேருமே 3 கேம்ஸ் எடுத்திருக்காங்க செமிஃபைனல்லேருந்து ஃபைனல் வர்றதுக்கு. ஃபர்ஸ்ட் கேமை இழந்து 2வது 3வது கேமை ஜெயிச்சு இந்த ஒரு லெவலுக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. இப்போதைக்கு க்ரௌட் கிட்ட எல்லார்கிட்டையும் கேட்டீங்க, யார் வந்து உங்களுக்கு ஃபேவரட் இந்த ஒரு போட்டியை ஜெயிக்கிறதுக்கு, இந்த டைட்டிலை ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரவந்திகா தான் ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபைட் அண்ட் கம்பேக் கொடுத்து ஒரு டாமினேஷனும் காட்டியிருக்காங்க பிரவந்திகா ஆஃப் செங்கல்பட்டு. தூத்துக்குடியை சேர்ந்த ஹரிணி எப்படி இந்த ஒரு சேலஞ்சை எதிர்கொண்டு ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நடுவர்கள் ரெடியாக இருக்காங்க, நாங்களும் ரெடியாக இருக்கோம். ஐ எம் ஷுர் நீங்களும் ரெடியாக இருக்கீங்க. இன்னும் சில நொடிகளில் ஃபைனல் ஆரம்பிச்சிடும். கிட் பேக்ஸ் எல்லாம் வச்சு வார்ம் அப் எல்லாம் ஆகி ஒரு மாதிரி ரெடி ஆயிருக்கிறப்போ இங்கே காக்க வைக்கிறாங்களே, என்ன நடக்குது? அண்ட் அவங்க என்டர் பண்ணுறதை பார்க்குறோம் நடுவர்களோடு சேர்ந்து. The final is going to begin in a few minutes. பிரவந்திகா எல்லோ ஜெர்சி போட்டுட்டு இருக்காங்க. ஃப்ரம் செங்கல்பட்டு அண்ட் தூத்துக்குடியை சேர்ந்த ஹரிணி 2 பேருமே டாஸ்க்கான ஒரு நேரம் தான் பார்க்குறோம். ஹரிணி டாஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ சர்வ் செய்ய போகிறாங்க. அண்ட் என்னோட காமெண்ட்ரி பாக்ஸ் இணைய போவது நவீன் ஷௌரி. வெல்கம் நவீன். ரைட் ஹேண்டர் ஹரிணி இந்த வார்ம் அப்பில் தெரியுது. கொஞ்சம் அந்த பேக் ஹேண்டில் லைட்டாக பிசிறி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். பட் இட்ஸ் ஜஸ்ட் த வார்ம் அப், எனி திங் கேன் ஹேப்பன் இன் த கேம்.
நன்றி அப்பர்ணா. பார்த்துருக்கோம் நம்ம செங்கல்பட்டு பெண்ணு பிரவந்திகா எப்படி அந்த அரையிறுதி போட்டியில 3வது செட்டில் போய் ஜெயிச்சாங்க அப்படின்ட்டு பிரமாதமா இருந்துச்சு அந்த ஒரு போட்டி. சென்னை சேர்ந்த ஹர்ஷாவை எதிர்த்து இந்த ஒரு போட்டியில அவங்க வெற்றி பெற்றாங்க. ஆனா முக்கியமா இப்போ அவங்களுடைய எதிராளி, அவங்களுடைய அங்க ஒரு ஆப்போனன்ட், அவங்களும் வந்து 3 கேம்ல வந்து அந்த அரையிறுதி போட்டி அவங்களும் ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அழகா இருக்க போகுது இது. ஸோ 2 பேரும் வந்து அந்த வார்ம் அப், அதாவது இந்த இறுதி போட்டிக்கு பிரமாதமா தயாரா வந்திருக்காங்க அப்படின்ட்டு நான் இங்க வந்து சொல்லுவேன். முழுசாவே தயாரா நிக்கிறாங்க, அது உறுதியா இங்க சொல்ல முடியும். ஏன்னா 3வது கேம்ல போய் விளையாடி அங்க ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறது ஹரிணியும் சரி, பிரவந்திகாவும் சரி. ஹரிணி தூத்துக்குடி சேர்ந்த வீராங்கனை. ஸோ அவங்களும் வந்து அங்க விளையாண்டின ஒரு அரையிறுதி போட்டியில பிரமாதமா வெற்றி பெற்று 3வது கேம்ல வந்திருக்காங்க அப்படின்னா 2 பேருக்கும் 3வது கேம்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற திட்டம் வந்து தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஸோ சுவாரஸ்யகரமா இருக்க போகுது இந்த ஒரு இறுதி போட்டி. விமென் சிங்கிள்ஸ் நம்ம முதலமைச்சர் ஐயாவுடைய சிஎம் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ட்ரோஃபி 2025 முதல் சர்வ் வரப்போகுது நம்ம பிரவந்திகா கிட்ட இருந்து. ரைட், இதுவும் வந்து அரையிறுதி போட்டி மாதிரி இறுதி போட்டியும் வந்து 3வது கேமுக்கு போகும் கண்டிப்பா. முதல் சர்வ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். நீங்க என்ன சொல்றீங்க அப்புறம்? போனா நல்லா இருக்குங்கிற நானு. ஏன்னா ஒரு சுவாரஸ்யமா இருக்குங்க. ஃபைனல்ல வந்து நிக்கிறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும், அந்த கடைசி பாயிண்ட் வரைக்கும் அந்த தவிப்பு இருக்கணும். அதுக்கான அந்த ஃபைட்டு பார்க்கணும் நம்ம. அதுதாங்க ஒரு சுவாரஸ்யமா இருக்கு எந்த ஒரு போட்டியிலுமே. கண்டிப்பா முதல் பாயிண்ட் அங்க பிரவந்திகா அள்ளிக்கிட்டு போயாச்சு. பேஸ் லைனுக்கு உள்ள அந்த ஒரு ஹை லாப் அழகா பிளேஸ் பண்ணாங்க. பேக் ஹேண்ட் ஹரிணி, வாவ் பிரமாதமான பிளேஸ்மெண்ட். மறுபடியும் பிரவந்திகாக்கு இன்னொரு புள்ளி. வாவ், 2 கோர்ட்டின் ஓரத்துல பிளேஸ் பண்ணாங்க. நான் உங்க நவீன் ஷோரி, என் கூட அப்பர்ணா நீங்க உலக நாயகனுடைய ரசிகையா அப்படின்ட்டு நான் இங்க தெரிஞ்சுக்க விரும்புறேன். நெட்ல மாட்டிருக்கு 3வது பாயிண்ட். ஏன் கேக்குறேன் அப்படின்னா, இல்லன்னு நான் சொல்லல, இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி. ரசிகை 3வது கேமுக்கு போகுமா இல்லையா அப்படின்ட்டு கேட்டா போனா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே தெளிவா அடிச்சு விட்டீங்க. அது வந்து அவரோட குரல்ல சொல்லணும் அப்படின்னா கொக்கி போட்டு லிங்க் பண்ணிருக்கீங்க. பட் பிரவந்திகா பாருங்க, இங்க டக்குன்னு ஒரு 2 பாயிண்ட் லீட் எடுத்திருக்காங்க. ஹரிணினால எப்படி ஒரு ஃபைட் கொடுக்க போறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா நீங்க பிரவந்திகாவோட பிளேஸ்மெண்ட் அண்ட் அந்த லைட் புஷஸ் தேவை இருக்கிற இடத்துல ஷீ இஸ் கிவிங் இனஃப் ஃபோர்ஸுங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா ஒரு ஷீஸ் பிளேயிங் காம் அண்ட் ரிலாக்ஸ். இதுல எந்த ஒரு பதட்டமும் இல்லாம ஷீஸ் பிளேயிங். மறுபடியும் சர்வீஸ் பிரேக் ஆகுது. ஹரிணி பிரமாதமான ரிட்டர்ன். இப்போ ஹரிணி சர்வீஸ் பிரேக் பண்றாங்க. அவங்களுக்கு சர்வ் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு இங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும். நல்ல அழகான ஹை லாப் சர்வ். ஃபோர் ஹேண்ட்ல ரிட்டர்ன்ல ஒரு தவறு ஹரிணி கிட்ட இருந்து. எனக்கு டக்குன்னு அப்படிதான் தோணுச்சு. இல்லைன்னு நான் சொல்லல, ஆனா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி அவரோட குரல்ல தெளிவா சொல்லிருக்கீங்க. ஐயோ ஆண்டவா, உங்களுக்கு குசும்பு ஜாஸ்தி தாங்க. பட் இங்க போட்டி பரபரப்பா இருக்குமா அத மட்டும் பாப்போம். இல்லாட்டி ரணகா கொடுத்துருவீங்க நவீன். ஓவர்ஹெட் பேக் ஹேண்ட் பாருங்க. அந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த ஸ்ட்ராட்டஜியை நல்லா பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ஸ்கில் செட்டையும் நல்லா உருவாக்கி இருக்காங்க. ஸோ இட்ஸ் குட். ஆனா பிரவந்திகா இப்ப பாருங்க 6வது புள்ளி எடுத்தாச்சு. தொடர்ந்து சர்வீஸ் ஒரே தடவை தான் பிரேக் பண்ணியிருக்காங்க ஹரிணி. ஸோ இது வந்து கேரி அவே ஆகக்கூடாது. அதாவது ரொம்ப சந்தோஷமா இப்போ வந்து முன்னாடி போய் இது ஒரு சின்ன வளையாவும் இங்க விரிச்சிருக்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது ஹரிணி. ஏன்னா முதல் கேம்ல பாருங்க மறுபடியும் அந்த பேஸ் லைன்ல இருந்து ரிட்டர்ன் சரியா இல்லை, நெட்ல மாட்டிக்கிச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்துல அதிகமான ஒரு பலத்தை பயன்படுத்தி அங்க தான் சக்தியை அதிகமா இழக்கக்கூடாது இங்க பிரவந்திகா. அதுவும் கவனத்தில் வச்சுக்கிட்டு விளையாடணும். ஏன்னா ஹர்ஷாவும் அப்படிதான் செஞ்சாங்க அந்த அரையிறுதி போட்டியில பிரவந்திகாவுக்கு எதிராக. மறுபடியும் பாருங்க பேக் ஹேண்ட்ல ஒரு தவறு. ஸோ ஹரிணியோட ரிட்டர்ன்ஸ் நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தா கொஞ்சம் அந்த லேக் லஸ்டர்ஷிப் தெரியுது. ஸோ இன்னும் அவங்க வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்றது தெரியுது. ஸோ 2வது கேம் 3வது கேம் கண்டிப்பா பிரபலமா வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஹரிணி.
இருக்கலாங்க. மேபி அவங்களுக்கு வந்து அந்த செமி ஃபைனல் ஆடுனதுக்கப்புறம், இந்த ஃபைனலுக்கு இடையில அந்த பிரேக் பத்தாம இருக்கலாம். ம். பட் அதுல ம். ரிகவரி ஆகறதுக்கான இன்னும் டைம் கிடைச்சிருக்காது போல. பட் ஹோப்ஃபுல்லி ஷி வில் வார்ம் அப் இன்டு ஹர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபைனல்ல கூடிய சீக்கிரத்துல. ம். பட் அதுக்குள்ள பிரவந்திகா அந்த ஃபர்ஸ்ட் கேம் எடுத்துருவாங்களோ அப்படின்னு ஒரு டவுட்டும் இருக்கு. இருந்துச்சுன்னா த பிரஷர் இஸ் ஆன் ஹரிணி டு பிரேக் தட் ஃபர்ஸ்ட் கேம் இல்லைங்களா? ஏன்னா என்னதான் அவங்களுக்கு வந்து அந்த ம். செகண்ட் கேம்ல ஐ மீன் செகண்ட் செமி ஃபைனல்ல ஷி லாஸ்ட் அண்ட் ஒன் த சேம் வே அப்படியா இருந்தாலும் கூட she doesn't ம். have the luxury of sitting back to wait and see when the game is going to come to her. She's going to have to move towards the game. டுவர்ட்ஸ் த கேம் அவங்க ஐ டோன்ட் திங்க் ஸோ ஷீஸ் கோன் மூவ் அவே. பாருங்க அந்த ஒரு ரிட்டர்ன்லையும் அந்த ஒரு எஃபர்ட்ல பேக் ஹேண்ட்ல அழகான கிராஸ் கோட் ரிட்டர்ன், ஓவர் ஹெட் ரிட்டர்ன் பிரமாதமாக இருந்துச்சு. ஸ்மாஷில் தலைக்கு மேலே இருந்து அந்த ஒரு ரிட்டர்ன் அழகாக அடிச்சாங்க பிரவந்திகா. பிகாஸ் ஷீஸ் அண்டர்ஸ்டுட் தட் ஷீஸ் கோன் சேவ் ஹர் எனர்ஜி ப்ராப்ளி. அதுதான் எனக்கு தோணுது. இங்கே ஹரிணி மறுபடியும் வெளியில் அடிச்சு விட்டாங்க 11. ஒரே ஒரு தடவை தான் சர்வீஸ் பிரேக் ஆயிருக்கு. அப்படின்னா ஹரிணி இந்த ஒரு 14 புள்ளிகள் என்ன வந்திருக்கோ அதுல நம்ம தூத்துக்குடி பொண்ணு வந்து ஒரே ஒரு தடவை தான் சர்வே பண்ணியிருக்காங்க. இந்த பயிற்சியாளர் அருமைங்க. வேற யார் எந்த பிளேயர் கிட்ட இருக்காங்களோ இல்லையோ, இவரை மட்டும் நான் இங்க வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டுவேன். ஐயா வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காரு பிரவந்திகாவுக்கு என்ன தவறு நடந்துகிட்டு இருக்கு, என்ன அவங்க சரியா செய்றாங்க அப்படின்ட்டு. பேக்ரவுண்ட்ல என்னங்க அது நம்ம விகாஸா? ஆமாங்க, யுவா கபடி சீரிஸோட சிஇஓ விகாஸ் பேக்ரவுண்ட்ல அப்படியே மறைஞ்சு போறாரு. பரவாயில்ல, அவரும் இருக்காரு இதுல வந்து செங்கல்பட்டுல. அப்படின்னா பிரமாதமான ஒரு அமைப்பா இருக்கும். ஆனா முக்கியமா இதுல என்ன பியூட்டின்னா ம், நவீன் ம், சொல்லுங்க ம். சொல்லுங்க. இல்ல, இல்ல. நான் அதான் சொல்ல வந்தேன். என்னன்னா, அ ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அமைப்பு. அதாவது யுவா கபடி சீரிஸ் அப்படின்றது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மேடை. அந்த மேடையில இருக்கிற நம்ப குழுவினர், இங்க வந்து நம்ப முதலமைச்சர் ட்ரோஃபி 2025 வந்து நடத்தி குடுக்குறாங்க புரொடக்ஷன்ல அப்படின்றதையும் வந்து நம்ம இங்க கண்டிப்பா குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். கண்டிப்பாங்க. அண்ட் சிஎம் ட்ரோஃபி எங்க எல்லாம் நடக்குதுன்னா ஏகப்பட்ட வென்யூஸ் ஏகப்பட்ட ஊர்கள்ல ம், சைமல்டேனியஸா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ம், கேமரா குரூக்கு ஏகப்பட்ட வேலை இங்கே அங்கேன்னு அலைஞ்சு கிழஞ்சு பறந்து திரிஞ்சு நம்மளுக்காக ம். நேரலையில் ஃபேன் கோட்ல இந்த மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ குடோஸ் டு எவ்ரி மெம்பர் இன்வால்வ் இன்க்ளூடிங் ஆல் தி எஸ்டிஏடி officials who made it happen. ம். கண்டிப்பா. ஸ்போர்ட்ஸ் டெவலப்மென்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அந்த அந்த ஒரு நிர்வகணம், அதாவது அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் அமைச்சதுக்கே வந்து நம்ம மாநில அரசாங்கத்துக்கு கண்டிப்பா இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள், கைத்தட்டுகள். ஏன்னா பல மாநிலங்கத்துல வந்து இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்கு, சாயி இருக்கு பெரிய அளவுல. ஒரு ஒரு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட் டெவலப்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி வந்து உருவாக்கி அதை வந்து இந்த மாதிரி வெற்றிகரமா செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா Oh, பிரமாதம். பிரவந்திகா அழகான ரிட்டர்ன், அந்த டாப் ஹேண்ட் ஜாபுங்க, அது வந்து அழகா அந்த ஸ்மாஷஸ் ஃபோர் ஹேண்ட்ல எகிரி குதிச்சு அடிக்கிறது ஒண்ணு அப்படின்னா, இது வந்து அங்க பாருங்களேன் ரிட்டர்ன் அப்படியே நம்ம தவா கல்லு மேல தோசை திருப்பி போடுற மாதிரி டமால் தூக்கி போட்டாங்க. பிரமாதமா இருந்தது அதை பாக்குறதுக்கு. நல்ல ஒரு எக்ஸாம்பிள் குடுத்தீங்க. அண்ட் அதுல வந்து அந்த ஃபிளிக் ஆஃப் த ரிஸ்ட் வந்து கண்ட்ரோல் எவ்வளோ ம், இருக்குன்னு தெரியுங்களா? அந்த மாரி பண்றதுக்கு. ஸோ தட் வாஸ் பியூட்டிஃபுல் டு வாட்ச். ஸோ இதிலிருந்தே தெரியுது பிரவந்திகா ஒரு சீரியஸான பேட்மிண்டன் பிளேயர் அப்படின்னு. ஏன்னா ஸ்கில் செட்ஸ் நெறைய வச்சிருக்காங்க. அது அப்பப்போ வந்து முன்னுக்கு வர்றப்போ ஒரு எக்ஸைட்டிங்கா இருக்கு பார்க்கறதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கிறப்போ. அதோட சேர்ந்து அவங்களுடைய பயிற்சியாளர் அங்கேயே பேஸ் லைனுக்கு பின்னாடியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு ஐயா. ஸோ அவங்களும் வந்து பிரமாதமா வழிகாட்டியா இருந்து முன்னெடுக்க வச்சுட்டு இருக்காங்க எங்க பிரவந்திகாவை. சர்வீஸ் பிரேக் ஆகவே இல்லை. அப்புறம் நாங்கள் பாருங்க மறுபடியும் 3வது புள்ளி தொடர்ந்து தண்ணி குடிக்கிறதுக்கான ஒரு சின்ன பிரேக் எடுத்தாங்க. அந்த ஒரு பாயிண்ட்ல 2 புள்ளி வந்தது. அதை விட்டா அவ்வளோதான், சர்வீஸ் முழுசா பிரவந்திகாவுடைய கட்டுப்பாட்டில். மறுபடியும் வெளியில போய்கிட்டே இருக்கு இந்த முதல் கேம். ஹரிணிய விட்டு தொலைவா போய்கிட்டு இருக்கு. தூத்துக்குடி பொண்ணு ஏதாச்சும் வந்து இங்க கண்டிப்பா செஞ்சே ஆகணும். இன்ஃபேக்ட் நீங்க ம்ஹும். இந்த கேமை பார்க்குறப்போ பிரவந்திகா வந்து ரொம்ப பெருசா அலட்டிக்கலைங்க. ஷீஸ் ஜஸ்ட் ம், பிளேயிங் காம் அண்ட் கலெக்டடா இருக்காங்க. ஒரு பதட்டமும் இல்லை. அந்த ஃபைனல்ஸ் ஆடுறோம் அப்படிங்கிற அந்த ஆவேசம் கூட கிடையாது. பட் ஹரிணி கிட்ட இருந்து வி ஆர் நாட் சீயிங் இனஃப் ஆஃப் அ ஃபைட். தெர் இஸ் மோர் டயர்ட்னஸ் தென் ஃப்ரெஷ்னஸ். நீங்க பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி அந்த
டைம் பத்தலையா இருக்கலாம். அது பாருங்க நெட்ல அடிச்சிருக்காங்க. ஸோ திஸ் கேம் இஸ் ஸ்லோலி கெட்டிங் அவே. ஆமா, அதான். ஏற்கனவே சொன்ன மாரி, அதெல்லாமே ஒரு சேலஞ்சஸ் தான். இது எல்லாமே அவங்கள வந்து இன்னும் வலிமையான ஒரு வீராங்கனையா மாத்திக்கிட்டு தான் இருக்கும். ஸோ பிரேக் எடுத்து சாப்பிட்டு வர்றது அப்படின்றது, சரியான பிரேக் கிடைக்கல அப்படின்றது வந்து, எல்லாமே அந்த ஒரு சவால்ல தான் அடங்கியிருக்கும். 20. ஸோ கேம் பாயிண்ட் இங்க பிரவந்திகாக்கு. சொன்ன மாரி ஏற்கனவே நம்ம யுவா கபடி சீரிஸோட அமைப்பு அந்த குழுவினர் இங்க நம்ம முதலமைச்சர் கோப்பை 2025ல வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க, செயல்பாங்க. ஸோ அதோட இங்க பாயிண்ட் வந்திருக்கு பிரவந்திகாக்கு. முதல் கேம் அவங்களுக்கு 21-6ங்க. அருமையான ஒரு முடிவு இந்த ஒரு முதல் கேம்ல. டாமினேட்டிங் கேம் பிளே. அதாவது யுவா கபடி சீரிஸ் பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன். எலிவேட் ஸ்போர்ட்ஸ் அதாங்க அந்த கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிக்கு கீழே இருக்கிறது தான் யுவா கபடி சீரிஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட் நேம். ஸோ அவங்க வந்து இங்க உள்ள வந்திருக்காங்க அப்படின்னா நமக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆனா ஹரிணி ஏதாச்சும் வேற மாதிரியான திட்டத்துல வெளியே வரணும் 2வது கேம்ல. நல்ல பேருங்க, எலிவேட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு. உண்மையாவே எலிவேட்டிங் ஸ்போர்ட் அண்ட் நாட் ஜஸ்ட் கபடி பட் ஆல்சோ அசிஸ்டிங் இன் எலிவேட்டிங் அதர் ஸ்போர்ட்ஸ். ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி அ ஹியூஜ் பிளஸ் ஃபார் ஆல் தோஸ் இன்வால்வ்ட். அண்ட் இப்போ நம்ம அந்த ஸ்கோர் லைன் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கேமோட ஸ்கோர்ஸ் 21-6 இன் ஃபேவர் ஆஃப் பிரவந்திகா ஆஃப் செங்கல்பட்டு. ஹரிணி ஆஃப் தூத்துக்குடி ஹேஸ் அ ஒர்க் கட் அவுட்டுங்க. ஏன்னா இந்த முதல் கேம் வந்து பிரவந்திகா அவங்களை துவம்சம் பண்ணியிருக்காங்க. இந்த 2வது கேம்ல வந்து வேற மாதிரி திரும்பி வரணும். ஒரு விஸ்வரூபம் எடுத்து திரும்பி வந்தா மட்டும்தான் வந்து யூ கேன் டேக் தி செகண்ட் கேம் அண்ட் மூவ் டு தி தேர்ட் கேம். இல்லாட்டி இட்ஸ் ஆல்மோஸ்ட் as good as done. ஆமா, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ஏன்னா முக்கியமா இந்த 2வது ஒரு கேம்ல மொமெண்டம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்றது தான். இங்க பாருங்க, இப்ப முதல் 4 புள்ளிகள் ஹரிணி, அதுல தான் இந்த கேமே வந்து நிர்ணயிக்கப்படும் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். 21 வரைக்கும் போக தேவையில்ல. முதல் 4 புள்ளிகள் எப்பவுமே வந்து பேட்மிண்டன்லயோ ஆகட்டும் இல்ல கபடியில ஆகட்டும் அந்த மொமெண்டம் முன்னாடி வந்து அதான் நம்ம சிம்பு ஏற்கனவே எப்படியும் சொல்ற மாதிரி ஆரம்பத்துல யாரு ஃபர்ஸ்ட் வந்தாங்க அப்படின்றது முக்கியம் இல்ல, கடைசியில யாரு ஃபர்ஸ்ட் வந்தாங்க அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்றது மாதிரி கண்டிப்பா கிடையாது விளையாட்டுல. அது படத்துக்கு பிறந்த வரைக்கும் அந்த டைலாக் கூட சரி, அவ்வளவுதான். பாருங்க முதல் பாயிண்ட்ங்க ஹரிணிக்கு பிரமாதம். சோ அந்த மொமெண்டம் எப்போ அந்த முதல் 4 பாயிண்ட் முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்க வந்து அத கட்டுப்பாட்டோட கொண்டு போகணும், விட்டு கொடுக்காம. பின்னாடி இருந்து விரட்டிக்கிட்டு வரவங்களை வந்து தடுத்து நிப்பாட்டி அந்த முன்னாடி இருக்கிற லீட கொண்டு போய்கிட்டே இருந்தாதான் பிரமாதமா இருக்கும். சோ அதுதான் இங்க ஹரிணி செஞ்சிருக்காங்க. முதல் பாயிண்ட்ல தவற தூண்டி விட்டுருக்காங்க. 2வது பாயிண்ட் ஹரிணிக்கு. ஃபோர்ஹேண்ட் ரிட்டர்ன்ல ஒரு தவறு. ஆட்டம் ஆரம்பம் ஆயிருச்சு. சோ முதல் 4 பாயிண்ட் பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் 2 வந்துருச்சு இங்க ஹரிணிக்கு. இன்னும் 2 வந்து இந்த இந்த ஒரு கேமையும் ஜெயிச்சா சூப்பரா இருக்கும். ஏன்னா அந்த தேர்ட் கேம் அப்படிங்கிறது ஃபைனல்ல வேணுங்க. அந்த அளவுக்கு இருக்கணும். பட் இப்போ பாருங்க, ஒரு சர்வை வெளியில அடிச்சுட்டு இப்போ அவங்களே பிரேக் பண்ணியிருக்காங்க. பிரவந்திகாக்கு ஒரு பாயிண்ட்டும் வந்திருக்கு, சர்வும் வந்து அவங்க கையில இருக்கு. ஆமா, சர்வீஸ் பிரேக் அழகா செஞ்சாங்க. ஓ, வெளியில போயிருச்சு. பிளேஸ்மெண்ட் அழகா இருந்தது. ஆனா அந்த பேஸ் லைனை ஒட்டி அடிக்கணும் அப்படின்ற ஒரு திட்டம் இங்க பலிக்கல பிரவந்திகாக்கு. சர்வீஸ் பிரேக். இப்போ ஹரிணி இன்னொரு வாய்ப்பு. அழகா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஷி வாஸ் க்ளோஸ். ஐ வுட் ஹவ் தாட் அதுக்கு ரீச் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினச்சேன். பட் அது பண்ணல. ஹரிணி என்ன மைண்ட்ல வச்சிருந்தாங்க? இல்ல வாஸ் ஷி ஆன்டிசிபேட்டிங் டீப்பா போகும் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணாங்களான்னு தெரியல. எதிர்பார்ப்புல வந்து என்ன ஆகும்னா, நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்றத விட பேட்மிண்டனோட கோர்ட்ல எதிராளி அணி அவங்க வந்து எதிராளி எப்படி அவங்க வந்து என்ன எதிர்பார்ப்போட எங்க பிளேஸ் பண்றாங்க அப்படின்றத வந்து கணிக்கணும். அப்பா அதுதான் அவங்க சொல்றதுக்கே இவ்வளோ பெரிய வரியா நான் வந்து சொல்றேன் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அங்க அந்த ஒரு பதட்டத்துல அங்க அந்த ஒரு சூட்டுல ப்ரெஷர்ல வந்து அங்க விளையாடணும் அப்படின்றது வந்து கண்டிப்பா அங்கதான் ஒரு சிறந்த வீராங்கனை இல்லைன்னா ஒரு ஓகே இப்பதான் இன்னும் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விளையாட்டு வீரருக்கோ இருக்கிற வித்தியாசம் பாருங்க. மெதுவா வந்தாலும் தெளிவா இப்போ ஒரு லீடு பிரவந்திகாக்கு. முதல் 4 பாயிண்ட் சொன்னேன், ஆனா 3 பாயிண்ட் தான் ஹரியணையை வந்து கட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா
இங்க 4வது வருது. 4 ஆல். அழகான பிளேஸ்மெண்ட் ஹரிணி கிட்ட இருந்து. ரிட்டர்ன் அழகா இருந்தது. பாடி ஷட்டில் கிட்ட இல்ல. ஃபோர் ஹேண்ட் விளையாடுறதுக்கு அழகான ஒரு பொசிஷன் கிடையாது. ஆனா அந்த பிளேஸ்மெண்ட் அழகா இருந்தது. எஸ், இந்த ஃபைட்டை நீடிக்கணும். பட் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ், தவறுகளை தவிர்க்கணும். கீப் த பால், ஐ மீன் கீப் த ஷட்டில் இன் பிளே ஃபார் அ லாங் டைம் அட்லீஸ்ட். சமயம் பார்க்குறப்ப அட்டாக் பண்ணலாம். குவிக் பாயிண்ட்ஸ் எடுக்கிற அவசரத்தில் வந்து கொஞ்சம் நெட்டில் அடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் அது அவங்கள பாதிக்குது. அப்புறம் பேஸ்ல இருந்து ரிட்டர்ன் செய்யற அந்த ஒரு நேரத்துல பிளேஸ்மெண்ட் பிரமாதம். இப்ப பாருங்க, சென்டர் ஆஃப் த கோர்ட்ல இருந்து செஞ்சாங்க. 4 கோர்ட்லயும் இல்ல, பேஸ் ஆஃப் த கோர்ட்லயும் இல்ல, நடுவுல நின்னுக்கிட்டு அந்த ரிட்டர்ன் வந்து செஞ்சதுனால தான் அங்க ஒரு பாயிண்ட் கிடைச்சது பிரவந்திகாக்கு. எப்பவுமே வந்து பேஸ்ல இருந்து நம்ம ரிட்டர்ன் அடிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு ஹை லாபா இருந்தா தான் முடியும். நம்ம வந்து ஒரு ஃபிளாட் ரிட்டர்ன் வேகமா அடிக்க போகிறோம் அப்படின்ட்டு பேஸ்ல இருந்து அடிச்சா கண்டிப்பா தவறாகும். இங்க பாருங்க, இதாங்க நான் சொன்னேன். பிரவந்திகா பாருங்க, பேஸ் லைன்ல இருந்துகிட்டு ஹை லாப் தராங்க. அந்த பேக் ஹேண்ட்லயும் சரி. இப்பவும் பாருங்க, மேல தூக்கி அடிக்கிறாங்க. அதான் அந்த ஹை லாப் அப்படின்னும். வெளியில போச்சு இந்த தடவை. ஷாட்டோட செலெக்ஷன் பிரமாதமா இருந்தாலும் அங்க பாருங்க, பயிற்சியாளர் அதான் சொல்றாரு, வேகமா அடிச்சுட்ட, கொஞ்சம் வேகமா இருந்தது. அந்த ஒரு பவர், அந்த ஷாட்டுக்கு பின்னாடி இருந்த பவர் கொஞ்சம் வேகமா இருந்தது. ஆனா நம்ம காமெண்ட்ரி பாக்ஸ்ல உட்காந்துக்கிட்டு சொல்ற மாதிரி இல்ல. அப்புறம் நான் என்னன்னா, பேஸ் லைன்ல போய் அது ஸ்மாஷுக்கு இருக்கு அப்படின்ட்டு நம்ம மனசுக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த கை ஓங்கிடும். நம்ம அந்த நேரத்துல அந்த ஹை லாப் அடிக்கிறதுக்கு வந்து அந்த நேரத்துல அந்த ஹை லாப பத்தி யோசிக்கிறதோ அதை பத்தி சிந்திக்கிறதோ வராது. அதுக்கப்புறம் தான் பயிற்சியாளர் அப்படியே ஒரே ஒரு கண்ணால பார்த்து அவர் திட்டியும் அப்படியே வாங்கிக்கிட்டு அப்பதான் ஐயோ சாரி ஐயா, அப்படிதான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு சொல்ற மாதிரி வரும். இப்பயும் பாருங்க, கோர்ட்ல சென்டர் ஆஃப் த கோர்ட்ல இருந்து வேகமா அடிக்க போறாங்க ஹரிணி. அது முடியாத வேலை. ஸோ அங்கதான் தவறுகள் வந்துகிட்டு இருக்கு. நிறைய ஒரு தவறுகளை தூண்டி விட்டு இருக்காங்க. அதாவது இதெல்லாமே வந்து ஃபோர்ஸ்ட் எரர்ஸ் ஹரிணி கிட்ட இருந்து. எடுத்திருக்கலாம். ஹரிணிக்கு இங்க ஒரு சர்வீஸ் பிரேக், ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. பிரவந்திகாத்தை எடுத்திருக்கலாம். இங்க கொஞ்சம் ஜட்ஜ்மெண்ட் மிஸ் ஆயிருச்சு. ஹரிணி trying to come back into this. 2 புள்ளி தாங்க வித்தியாசம். Spoke too soon. கொஞ்சம் she needs to hold on. பேக் ஹேண்ட்ல அந்த ஒரு ரிட்டர்ன்ல தவறு பிரவந்திகா. அதிகமா சிந்திக்கிறாங்க போல. அதிகமா வந்து எந்தெந்த தவறை செஞ்சிருக்கேன் அப்படின்றத மறக்கல போல. அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் இந்த ஒரு கேம்ல, 2வது கேம்ல. ஆனா ஹரிணியை பாராட்டணும் அப்படின்ட்டு சொல்லி நான் வாயை மூடல. தூத்துக்குடியோட பொண்ணு ஒரு தவறை வந்து இங்க செஞ்சுட்டாங்க. ரைட், மறுபடியும் அதே தவறு தான். இன்ஃபேக்ட் ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ், ஆமாங்க, ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் வந்து இப்படிதான் கொடுத்திருக்காங்க. இன்டு த நெட் கொஞ்சம் கிளியரன்ஸ் கம்மியா, அந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லாம, ஆர் ஷீஸ் லைக் வி ஆல்ரெடி செட் லோ ஆன் எனர்ஜி. பட் பிரவந்திகா அதை பயன்படுத்தி இப்போ she should take this away. If she wants to finish this game fast, முடிச்சிடணும். முடிக்க அந்த ஒரு கண்டிப்பா அந்த மனநிலை இருக்கு. ஏன்னா 3வது கேமுக்கு நான் போகணும் அப்படின்ட்டு உண்மையாவே சொல்லணும் அப்படின்னா பிரவந்திகாவோட மனசுல கண்டிப்பா இருக்காது. இந்த கேம்லயே முடிச்சு நான் வந்து கோப்பையை தூக்குவேன், அந்த சாம்பியன்ஷிப்பை தூக்குவேன், கோல்டு மெடலை வந்து நான் எடுப்பேன் அப்படின்றது தான் அவங்களுடைய மனசுல இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரியான ஸ்மாஷஸ் வந்துகிட்டு இருக்கு. பிரமாதம். ஸ்ட்ரெயிட் கோட் ஸ்மாஷ்ங்க. கிராஸாவும் அடிக்கல, தலைக்கு மேல இருந்து ஸ்ட்ரெயிட்டா அடிக்கணும்னா அதுக்கு வேற மாதிரியான திறமை தேவை. ஹரிணி கொஞ்சம் எங்க முட்டி போட்டு உட்காந்து யோசிக்கிறாங்க என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஒரு அடி அப்படி இருந்தது. ரீப்ளே பார்த்தா நமக்கு வந்து அதை விளக்குறதுக்கு இன்னும் அழகா இருந்திருக்கும் போல. ஆனா தலைக்கு மேல இருந்து அடிச்சா பொதுவா கிராஸ் கோட்டா தான் போகும். ஆனா இந்த தடவை அது கிராஸ் கோட்டை அடிச்சிருந்தா நேரா ஹரிணிக்கு அதை வந்து ரிட்டர்ன் செய்யறதுக்கு ஒரு எளிதான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். அதை வந்து ஸ்ட்ரெயிட்டா அடிச்சாருங்க பாருங்க பிரவந்திகா. அழகான ஸ்கில், பாடி பேலன்ஸ் அழகா இருந்தது. ஸோ 3 புள்ளி பின்தங்கி இருந்தாலும் விரட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு லீடு எடுத்திருக்காங்க இப்போ 2 புள்ளிக்கு. இந்த பயிற்சியாளரோட பேர் தெரிஞ்ச அழகா இருக்கும். கண்டிப்பா ஒவ்வொரு படியிலையும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு, ஐயா என்ன செய்யணும், எப்படி ஒவ்வொரு படி எடுத்து எப்படி வைக்கணும், பிரவந்திகா முன்னாடி பின்னாடி இருந்தா எப்படி விரட்டி போய் பிடிக்கணும் அப்படின்றத வந்து நல்லா விளக்கியிருக்காரு. அரையிறுதி போட்டியிலையும் சரி, இந்த இறுதி போட்டியிலையும் சரி.
அது ஏன் தேவைன்னா, அப்புறம்னா வெளிய இருந்து பார்க்குற ஒரு கண்கள் இருக்கு தெரியுமா? அது வந்து நம்ப செஞ்சுகிட்டு இருக்கிற தவற தெளிவா எடுத்து காட்டி, அதுலருந்து எப்படி நம்ம வந்து மீண்டு மேல வரணும் அப்படின்ட்டு தெளிவா சொல்லுவாங்க. ஸோ, அதுதான் ரொம்ப தேவை. அதான் பயிற்சியாளருடைய முக்கிய குணமே. இங்க இன்னொரு தவறு செஞ்சிருக்காங்க பிரவந்திகா. ஏன்னா நம்ப விளையாடுற நேரத்துல நமக்கு அது அந்த அந்த உணர்வு வரவே வராது. "ஐய்யய்யோ! நான் இப்படியா செஞ்சேன்?" அப்படின்ட்டு யாராச்சும் வேறவங்க வெளியில இருந்து எடுத்து சொன்னா தான் அது புரியும். ஆனா, அந்த அத வந்து கேட்டுக்கிட்டு புரிஞ்சுக்கிற ஒரு ஒரு த ஒரு ஒரு எப்படி சொல்றது? இந்த மனப்பான்மையும் தேவை. அந்த மனநிலை தேவை இல்லீங்களா? தன்னடக்கத்தோட ஆமாங்க. அத கேட்டு தெரிஞ்சுக்கணும். ம். ஆனா இப்போ பாருங்க, பிரவந்திகா வெளியில அடிச்சுட்டு விட்டுருக்காங்க. ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. திடீர்னு பிரவந்திகாவோட பேஸ் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆன மாரி இருக்கு. கொஞ்சம் கேஷுவலா ஆடுற மாரி இருக்கு. அந்த ஆ ஃபாஸ்ட்டா அந்த அக்ரஷன் குறைஞ்ச மாரி தெரியுதுங்க. டயர்ட் தான் நீங்க சொல்ற மாரி. அதிகமான அந்த வேர்வைய வந்து சிந்திருக்காங்க. இந்த ஒரு கோர்ட்ல 2 வீராங்கனைகளும். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் இடையில இப்போ என்ன ஒரு 1:30 மணி செங்கல்பேட்ல கண்டிப்பா சூரியன் வந்து தலைக்கு மேல நின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாரு. ஸோ அதுவும் இருக்கு. அதிகமான ஒரு ஹியூமிடிட்டி, வெப்பம் இருக்கு வெளியில, கோர்ட்டுக்கு வெளியில. ஆ தான் செஞ்ச தவற செயல்ல காட்டுனாங்க ஹரிணி தெளிவா. அந்த அப்புறம் இது இது பாருங்க நான் வந்து அ எப்போனா இது அதான் நான் பிவி சிந்துவோட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்டின்ட்டு சொன்னேன்ல முதல் மேட்ச்ல. ஸோ அது அங்க தான் எனக்கும் தெரிய வந்தது. அப்புறம் நான் என்னன்னா, அந்த வெப்பம், ஹியூமிடிட்டி அதிகம் ஆக ஆக இந்த ஷட்டில் வந்து ம். அழகா டிராவல் ஆகாதாம். ஏன்னா, அதிலயும் அந்த ஆமாங்க. அந்த அந்த ஈரத்தன்மை வந்து இருந்துரும் அப்டின்ட்டு நல்லா விளக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் வந்து சும்மா அதாவது ப்ரொஃபஷனலா விளையாடல பேட்மிண்டன். வெறும் கிரிக்கெட், ஹாக்கி தான் ப்ரொஃபஷனலா விளையாடினவன். ஆனா, பேட்மிண்டன் சும்மா கேஷுவலா விளையாடுவோம். அதுல நமக்கு என்ன தெரியும்? சரி ஓகே அவர் அடிக்கிறாரு நம்ம அடிக்கணும். அவர் அடிக்கிறார் நம்ம அடிக்கிறோம். விட்டுக் குடுக்கக் கூடாது. அவ்வளவுதான் தெரியுமே தவிர, இந்த ஒரு ஃபேக்டரும் வந்து அங்க கண்டிப்பா பாதிக்கும். அந்த ஷட்டில் அப்டின்றது வந்து இங்க முக்கியமா சொல்லியே ஆகணும். வெயில் அதிகமாக கண்டிப்பா ஆக பாதிக்குங்க. ஆ வெயில் அதிகமாக ஆக அந்த ஷட்டில் டிராவல் ஆகாதாம் தெளிவா. ஸோ ஷாட் அடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு பலமான ஒரு முயற்சி தேவ. ஸோ இந்த மாதிரியான நேரங்கள்ல. ஆப்டிமம் கண்டிஷன்ஸ் அப்படின்னு இருக்கு ஷட்டில் காக்கு. அந்த ஆப்டிமம் ம். கண்டிஷன்ஸ் வர்றப்போ அந்த ஸ்பின் அண்ட் டிராவல் அழகா இருக்கும். அந்த டைரக்ஷனும் குறி தவறாம போகும். பட் அந்த ஒரு ஃபேக்டர் எது மாறினாலும் கூட ஹியூமிடிட்டி ஜாஸ்தியா இருந்தா இட் வில் பிகம் ஹெவியர் அண்ட் ம். உங்களுக்கு அந்த ஸ்பின்னு கிடைக்காது. லெட் மாரி போய் டம்மு டம்முன்னு விழும். பட் கரெக்ட். ரொம்பவும் ட்ரை ஆயிருச்சுன்னா கூட உங்களுக்கு டிராவல் அடிக்க வேண்டியது வந்து பவர் ஜாஸ்தியா எக்ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ கரெக்ட். அதனால வந்து there is a lot to the sport that doesn't meet the eyes. ஆமா, ஆமா. பட் இது எந்த ஒரு இதனால தான் நம்ப இருக்கிறோம். சிச்சுவேஷன்லயும் கரெக்ட். இத விளக்குறதுக்கு தான் நம்ம நேயர்களுக்கு நம்ப இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம். ஏன்னா, இது வந்து கண்ல தெரியாத ஒரு விஷயம். ஸோ இத வந்து தெளிவா சொல்லி இங்க புரிய வைக்கணும். பாருங்க இப்போ நம்ம சொல்றோம். ஆமா, பிரேக்குக்கு அடுத்து வந்திருக்காங்க. கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. டயர்டா இருக்காங்க அப்படின்லாம் சொல்றோமே தவிர, வெயில் அதிகமா இருக்கு. அந்த வெயில் இருக்கிற நேரத்துல இது டிராவல் ஆகல ஷட்டில் தெளிவா. ஸோ நீங்க வந்து ஒரு 110, 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து நீங்க ராக்கெட் அடிக்கிறீங்க அப்படின்னா, இது டிராவல் ஆகுறதுக்கு 140 தேவைப்படுதுங்க. ஸோ அதுதான் இங்க பிரச்சனை. மறுபடியும் பேஸ் லைன தாண்டி வெளியில போதா? இல்ல உள்ள விழுது. பாருங்க டிராவல் ஆகல. அங்க பிரவந்திகா அரையிறுதி போட்டியில அடிச்ச ஷாட்ல எல்லாமே பேஸ் லைன தாண்டி வெளிய விழுந்தது. இப்போ ரொம்ப பலமா அடிச்சாலும், வேகமா அடிச்சாலும் லைனுக்கு உள்ள தான் விழுது. ம். ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரியுது ஹரிணி முகத்துல. ஏன்னா அத வெளியில அடிச்சுட்டாங்க. கிராஸ் கோர்ட் அட்டெம்ப்ட் பண்ணாங்க. பட் லிட்டில் டூ மச் ஆஃப் டிராவலிங் பண்ணிருக்கு அந்த ஒரு ஷட்டில். பட் நல்ல வேளை என்னன்னா ஆனா இது என்ன பிரவந்திகா நடந்தது? ம். ம். இல்ல லீடுல இருக்காங்க பிரவந்திகா. மற்றும் ஒரு இது பாயிண்ட் வந்திருக்குங்க. இது என்னங்க ஸ்ட்ரெயிட் செட்ஸ்ல முடிச்சிருவாங்க போல. ஸ்ட்ரெயிட் கேம்ஸ்ல முடிச்சிருவாங்க. டைட்டில் எடுத்துருவாங்க போலவே. அதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். பாராட்டியே ஆகணும் பிரவந்திகாவ. 3 புள்ளிகள்ல இருந்து பின்தங்கி இருந்தாங்க. விரட்டி வந்து புடிச்சிருக்காங்க இங்க. ஆ! பிரமாதமான பிளேஸ்மென்ட். சரியான பொசிஷன் எடுக்கல ஹரிணி. எதிர்பார்ப்பு. அத பத்தி தான் நீங்க பேசிட்டு இருந்தீங்க. இப்ப நான் பாருங்க, நம்ம என்ன செய்றோம் அப்படின்றத எதிர்பார்ப்ப விட, நம்ம எதிராளி எங்க நம்ம அந்த ஒரு ஷட்டில பிளேஸ் பண்றாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கணும். அதுதான் இருக்காம போச்சு. ஆனா ஹரிணி சர்வீஸ் பிரேக் பண்ணுவாங்க இப்போ. திரும்பி வர்றதுக்கும் இன்னொரு வாய்ப்பு இருக்கு. 2 புள்ளி தான் தேவை. சாம்பியன்ஷிப் கோல்ட் மெடல் எடுக்கிறதுக்கு பிரவந்திகாக்கு. ஆனா ஹரிணி இங்க வரைக்கும் தாக்கு பிடிப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தே ஆகணும்.
திரும்பி வரலாம். இங்க இருந்தும் விளையாட்டு வீரர்கள் திரும்பி வந்தத வந்து நம்ம பார்த்திருக்கோம். கிராஸ் கோர்ட் ஸ்மாஷ் பிரமாதம் முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறேன். இங்க அழகான ஒரு பிளேஸ்மெண்ட், லைனை தாண்டி வெளியில போயிருச்சு அந்த ஒரு ரியாக்ஷன். சர்வீஸ் மறுபடியும் பிரேக் ஆகும். ஹரிணி பிளேஸ் பண்றாங்க. ஹரிணி ஷி இஸ் ட்ரைங் டு கீப் இட் க்ளோஸ் டு த நெட். பட் அவங்கனால வந்து அந்த பிளேஸ் பண்ற அளவுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கம்மியா இருக்கு. ஏன்னா அவங்க ரிட்டர்ன் கொடுக்கறப்போ நம்ம எங்கிருந்து போய் அதை நீட்டி எடுக்கலாம் அப்படிங்கிறது. ஷி இஸ் லுக்கிங் எக்ஸாஸ்டட். இந்த கேம் முடிஞ்சா போதுங்கிற மாதிரி இருக்காங்க. பட் பிரவந்திகா ஹேஸ் ஜஸ்ட் ஒன் மோர் பாயிண்ட் டு டேக். ஆமா, மேட்ச் பாயிண்ட் வந்திருக்கு. பிரவந்திகா கோல்ட். செங்கல்பட்டுல இந்த ஒரு போட்டிகள் நடந்துகிட்டு இருக்கு. செங்கல்பட்டுக்கு இங்க தங்க பதக்கம். சிங்கிள்ஸ் பேட்மிண்டன்ல அந்த தங்க பதக்கத்துல பாதி கண்டிப்பா அந்த பயிற்சியாளருக்கு கொடுத்தே ஆகணும். பிரவந்திகா பிரமாதமான ஒரு வழிகாட்டியா இருக்காரு அவரு. சோ வாழ்த்துக்கள். இங்க பிரவந்திகா பிரமாதமா 2 கேம்ல முடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் கேம் விக்டரி. பிரமாதமான ஒரு ஒரு வெற்றி இங்க. சூப்பர் சூப்பர். ஆனா ஹரிணி 2வது கேம்ல நல்லா தான் உள்ள வந்தாங்க. ஆனா நம்ம தூத்துக்குடி பொண்ணுக்கு கொஞ்சம் அங்க வந்து தாக்கு பிடிக்கிறதுக்கு அந்த லீடை வந்து கட்டுப்பாட்டோட வச்சுக்கிட்டு முன்னாடி போகிறதுக்கு முடியல. அப்புறம்னா சோ பிரமாதமான வெற்றி இங்க பிரவந்திகாக்கு. சோ செங்கல்பேட் இங்க தான் விளையாடுறாங்க. சோ ஒரு தங்க பதக்கம் பிரமாதமான ஒரு விஷயம். பாராட்டுக்கள். கன்ஃபர்மேஷன் சிஎம் வந்துருச்சு நம்ம ட்ரோஃபி முன்னாடி. 2025க்கு விமென்ஸ் சிங்கிள்ஸ் பேட்மிண்டன் டைட்டில் வின்னர் பார்த்தீங்கன்னா பிரவந்திகா ஆர் ஆஃப் செங்கல்பட்டு. ஹோம் டீம் ஹோம் கிரவுண்ட்ல வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்குன்னு சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான நிகழ்வை கொடுத்துருக்கும். அண்ட் வாட் அ மெமரி. அவங்களுக்கு ப்ரைஸ் மணி உண்டு. சாலிடான ப்ரைஸ் மணி 75,000 ஃபார் த வின்னர் அண்ட் 50,000 ஃபார் த ரன்னர். ஸோ இந்த வாவ். மாதிரி 169,000 மன்னிக்கவும் 169 கோடி செலவழிச்சு பிரைஸ் மணிக்கு மட்டுமே கொடுத்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட். 2 ஸ்ட்ரெயிட் கேம்ஸ்ல இந்த ஒரு டைட்டில தூக்கி இருக்காங்க பிரவந்திகா ஆர். கண்டிப்பா. சோ பிரவந்திகா கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இன்னும் அவங்க வந்து அந்த அந்த பரிசு தொகை வந்து கண்டிப்பா அவங்க பெற்றவங்களுக்கும் இந்த ஒரு தருணம் வந்து முக்கியமா ஒரு பெருமைக்குரிய ஒரு தருணமா இருக்கும். இந்த ஒரு நிகழ்வை வந்து அவங்களும் பார்த்துருப்பாங்க. தெளிவா உட்காந்துக்கிட்டு லைவ்லயே பார்த்துருப்பாங்க. இல்ல ஃபேன் கோட் மூலியமாவும் எங்கேயாச்சும் பார்த்துருப்பாங்க. ஸோ பிரவந்திகாவுடைய பெற்றோர்கள், அவங்களுடைய வழிகாட்டியா இருந்தவங்க, கோச்சஸ், பயிற்சியாளர் எல்லாருக்குமே இது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா தங்க பதக்கத்தை வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா பிரமாதமான விஷயம். ஆமா, நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அந்த பரிசு தொகையை பத்தி. அந்த பரிசு தொகை வந்து மறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஓகே எவ்வளவு நமக்கு எத்தனை ரூபாய் கிடைச்சது அப்படின்ட்டு ஒரு தடவை யோசிச்சாலும் யோசிக்கலாம். ஆனா அந்த பதக்கம் இருக்கு பாத்தீங்களா, அதை கண்டிப்பா யாராலையும் மறக்க முடியாது. ஸோ அதனாலதான் அது வந்து அவ்வளோ ஒரு ஒரு புனிதமான ஒரு விஷயமா நம்ம வந்து பார்ப்போம். ஆனா ஹரிணி அவங்களையும் பாராட்டி ஆகணும். கண்டிப்பா முழு சாம்பியன்ஷிப் அவங்களும் நல்லா விளையாடி இருக்காங்க. தூத்துக்குடியோட பொண்ணு அவங்களுக்கும் அந்த வெள்ளி பதக்கம் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதுவும் வந்து எதுவும் குறைவான ஒரு விஷயம் அல்ல. ஆமா, இங்க கோல்டு ஜெயிச்சிருக்கிறது வந்து பிரவந்திகா ஒத்துக்கலாம். ஆனா வெள்ளி பதக்கத்தை தட்டிக்கிட்டு போனா ஹரிணிக்கும் வாழ்த்துக்கள். அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் அவங்களுடைய வழிகாட்டியா இருந்தவங்க பயிற்சியாளர் எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, ஒரு ஒரு வலிமையான ஒரு எதிராளியை வந்து சந்திச்சிட்டாங்க இறுதி போட்டியில. பரவாயில்ல, அடுத்த முறை அவங்க இன்னும் அதிகமான ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டு இன்னும் வேற மாதிரி வெளியே வந்து அவங்களும் வந்து அடுத்த முறை கண்டிப்பா வேற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். வெள்ளிப்பதக்கம் ஜெயிக்கிறதும் ஒரு ஒரு பெருமையான ஒரு விஷயம் தான் பண்ணா இல்லைங்களா. ஸோ அடுத்து நம்ம வந்து மென்ஸ் டபுள்ஸ் அதுக்கான ஒரு விஷயமா இருக்க போகுது. ஸோ அதோட நம்ம வந்து திரும்பி வந்துருவோம். சில வினாடிகள்ல ஒரு சிறிய ஒரு இடைவேளையை கடந்த பிறகு சில வினாடிகள்ல நம்ம வந்து திரும்பி வந்துடும். நான் உங்க நவீன் ஷோரி, என் கூட அப்பர்ணா ராஜ்குமார். நன்றி. நன்றி.
Acha